முதல் பகுதியில் ஆசிரியர் மாணவனிடம் தேவையான தகுதி இருக்கின்றதா என்று சோதனை செய்து தகுதி இருக்கின்றது என்று அறிந்து கொண்டார். இங்கு சோதிக்கப்பட்டது இந்த ஞானத்தில் விருப்பம் இருக்கின்றதா என்பது முதல் சோதனை. இரண்டாவது சோதனை, இந்த ஞானத்திற்காக எந்த அளவு தியாகம் செய்ய மனம் உள்ளது. வேறு சொல்லில் கூற வேண்டுமென்றால் தேவையான அளவு வைராகியம் இருக்கின்றதா, இதை சோதித்தார். வைராகியம் என்ற ஒரு உணர்வு விவேகத்திலிருந்து வர வேண்டும், அறிவிலிருந்து வர வேண்டும். நச்சிகேதன் தன்னிடம் இருக்கின்ற வைராகியம் விவேகபூர்வமாக உள்ளது என்பதையும் காட்டி தான் ஒரு உத்தமமான சிஷ்யன் என்பதை நிலைநாட்டினான். இத்துடன் முதல் செக்ஷன், முதல் பகுதியானது நிறைவு பெற்றது. இவ்வுபனிஷத் 2 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 3 பகுதிகள். அதில் முதல் பகுதியை நாம் நிறைவு செய்துள்ளோம். இப்பொழுது இரண்டாவது செக்ஷன், இரண்டாவது பகுதிக்கு வருகின்றோம். இங்கு இனி யமதர்மராஜா உபதேசத்தை ஆரம்பிக்க வேண்டும், ஆத்ம ஞானத்தை உபதேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் 3வது வரமாக நச்சிகேதனால் கேட்கப்பட்டது. ஆனால் இந்த பகுதியில் 13வது மந்திரம் வரை யமதர்மராஜா ஆத்ம ஞானத்தை உபதேசிக்கப் போவதில்லை. அதற்கு முன் வேறு சில கருத்துக்களை ஆரம்பிக்கின்றார். இதுவும் வேதாந்தத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற விஷயம்தான். பிறகு மீண்டும் நச்சிகேதன் கேள்வியை கேட்க உபதேசமானது துவங்கும். ஆகவே இந்த உபனிஷத்தில் இந்த 2வது பகுதியின் இடையில்தான் ஆத்ம உபதேசம் ஆரம்பமாகின்றது. அதுவரை ஆத்ம ஞானத்திற்கான படிகள் அல்லது முகவுரைகள் அல்லது அடிப்படை கருத்துக்கள். இனி இங்கு என்ன ஆரம்பிக்கின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த 2வது வள்ளியில் 2வது செக்ஷன், முதல் 4 மந்திரங்களில் இவர் நச்சிகேதனுடைய வைராகியத்தை, விவேகத்தை புகழ்ந்து மனித வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அறிமுகப்படுத்துகின்றார். மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் புருஷார்த்தம் என்று வேதாந்த சாஸ்திரத்தில் பேசப்படும். புருஷார்த்தம் என்றால் நம்முடைய இலக்கு, நம்முடைய லட்சியம், நம்முடைய சாத்தியம். ஒரு மனிதனிடம் உன்னுடைய லட்சியம் என்ன என்று கேட்டால் எவ்வளவோ லட்சியங்களை கூறுவான். அதே மனிதன் காலத்திற்கு ஏற்ப லட்சியங்களை மாறிக்கொண்டே கூறுவான். இப்பொழுது எனக்கு இது லட்சியம், பிறகு இது என்னால் அடையப்பட வேண்டியது என்று கூறிக்கொண்டே வருவான். நாம் எதையெல்லாம் லட்சியம் அடைய வேண்டும் என்று கூறுகின்றோமோ அந்த அனைத்தையும் சாஸ்திரம் பிரித்து இதுதான் லட்சியம் என்று பிரித்து காட்டுகின்றது. அப்படி நம்முடைய லட்சியத்தை பிரித்து நமக்கு காட்டுவதுதான் புருஷார்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய லட்சியத்தை யாரும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது நமக்கே தெரிகிறது. அதை சாஸ்திரம் நீ இதெல்லாம் லட்சியம் என்று சொல்வதை இவ்விதமாக பிரிக்கலாம் என்று நம்முடைய இலக்கை பிரித்து காட்டுவதுதான் சாஸ்திரத்தினுடைய செயல். அவ்விதம் இங்கு யமதர்மராஜா முதல் உபதேசமாக, இப்ப இந்த 2வது பகுதியில் முதலிலேயே உபதேசம் ஆரம்பமாகி விடுகிறது. அவர் முதல் உபதேசமாக நம்முடைய லட்சியத்தை நமக்கு பிரித்து காட்டுகின்றார். நீ எதையெல்லாம் லட்சியமாக தேர்ந்தெடுக்கின்றாயோ அனைத்து லட்சியங்களையும் இந்த 2 தலைப்பின் கீழ் பிரிக்கின்றேன் என்று பிரித்து காட்டுகின்றார். அதுதான் ஆரம்பத்தில் வருகின்ற கருத்து.
இப்ப நம்முடைய லட்சியங்கள் எதுவாக இருப்பினும் அனைத்தும் இங்கு 2 தலைப்பின் கீழ் பிரிக்கப்படுகின்றது. ஒரு சாத்தியம் அல்லது இலக்கு ஸ்ரேயஸ் என்றும் மற்றொன்றை பிரேயஸ் என்றும் அழைக்கின்றார். அதாவது எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அடைகின்றோமோ அதில் ஒன்று ஸ்ரேயஸ் என்றும் மற்றொன்று பிரேயஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 2ஐத்தான் நாம் லட்சியமாக எடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்ப ஸ்ரேயஸ் பிரேயஸ். ஸ்ரேயஸ் என்ற சொல்லிற்கு நாம் நன்மை என்று மொழிபெயர்க்கலாம். பிரேயஸ் என்ற சொல்லிற்கு இன்பம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நம்ம வாழ்க்கையில எதை நாடினாலும் ஒன்னா நன்மையை நாடலாம் அல்லது இன்பத்தை நாடலாம். நன்மை இன்பம் என்று நம்முடைய இலக்கு 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஏன் இவ்விதம் பிரிக்கப்படுகிறது என்றால், எதெல்லாம் நன்மையோ அதெல்லாம் ஆரம்பத்தில் இன்பமாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே நன்மைதான் உண்மையான இன்பம். இருப்பினும் நன்மையெல்லாம் நமக்கு இன்பமாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது துன்பமாகவும் தெரியலாம். நம்முடைய இயற்கையான சுபாவம் துன்பத்திலிருந்து விலகுவதும் இன்பத்தை நாடுதலும். இது மனிதன் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளினுடைய நேச்சுரல் இயற்கையான டெண்டன்சி சுபாவம் என்னவென்றால், இன்பம்னா நாடுதல், துன்பம்னா விலகி வருதல். ஆனால் நன்மை என்று ஒன்றை நாடும் பொழுது இந்த சுபாவத்தை நம்ம மாற்றியாக வேண்டும். எது நன்மையோ அது ஆரம்பத்தில் இன்பமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சற்று துன்பமாகவும் கடினமாகவும் இருக்கலாம். அதே சமயத்தில் எதெல்லாம் இன்பமோ அதுவும் நன்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இன்பம் அப்பொழுது இன்பத்தை கொடுத்து பிறகு அது தீமையாக இருக்கலாம். இப்போ உணவு என்று ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், அந்த உணவு நமக்கு நன்மையையும் தர வேண்டும் இன்பத்தையும் தர வேண்டும் என்றால், சில உணவு இருக்கின்றது, அது இன்பமாகவும் இருக்கும் நன்மையாகவும் இருக்கும். சில உணவு இன்பத்தை மட்டும் தரும், நன்மையை தராது. இவ்விதம் நன்மை இன்பம் என்று பிரிப்பதற்கு காரணம், நன்மையெல்லாம் ஆரம்பத்தில் இன்பமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறுதியில் அது பேரின்பமாக மாறும், அது வேறு. அதே சமயத்தில் இன்பமெல்லாம் நமக்கு நன்மையை தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால்தான் நன்மை இன்பம் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று பிரிக்கப்படுகிறது. பிறகு இங்கு ஆசிரியர் என்ன கூறுகின்றார்? ஒரு மனிதன் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற 2 இலக்குகளை அடைவதற்கு வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நன்மையை நாம் தேர்ந்தெடுத்து அடையலாம், இன்பத்தை நாம் தேர்ந்தெடுத்து அடையலாம். இந்த சாய்ஸ், இந்த வாய்ப்பானது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பிறகு அடுத்தது என்ன சொல்கின்றார்? இந்த 2ம் நம்மை நோக்கி வருகின்றது. நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு அடியில் இந்த 2ம் நம் முன் இருக்கின்றதா. பிறகு நம்முடைய சாய்ஸ் ஒன்றை விடுத்து இனி ஒன்றை தேர்ந்தெடுப்பது. இதுல நமக்கு ஒன்று தோன்றலாம், ஏன் 2ஐயும் தேர்ந்தெடுக்கலாம் அல்லவா, ஏன் ஒன்றை விடுத்து ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், நேற்றே நம்ம பார்த்தோம், ஒரு இன்பத்தை தியாகம் செய்வதுதான் மேலான இன்பத்தை அடைவதற்கான காரணம். இப்ப விரதம் இருந்தா என்ன இன்பம் வருகிறதோ அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு குவாலிஃபிகேஷன், தகுதியே என்ன? உணவை உட்கொள்ளுதல் என்ற இன்பத்தை தியாகம் செய்தல். அதே போல நன்மை என்ற ஒன்றை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இன்பம் என்ற ஒன்றை துறந்துதான் அதை தேர்ந்தெடுக்க முடியும். 2ஐயும் சேர்ந்து நம்மால் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் 2ம் சேர்ந்து நம் முன் நிற்கின்றது. இவ்விதம் மனிதனுக்கு
நன்மை, இன்பம், ஸ்ரேயஸ், பிரேயஸ் என்ற இரண்டும் அவன் முன் நிற்கின்றது. இரண்டில் ஒன்றைத்தான் இவன் தேர்ந்தெடுக்க முடியும் என்று சாத்தியத்தை ஸ்ரேயஸ், பிரேயஸ் என்று அறிமுகப்படுத்துகின்றார். பிறகு அடுத்தது இவர் அறிமுகப்படுத்துவது இந்த இரண்டிற்கான பாதை, ஸ்ரேயஸ் என்ற லட்சியத்திற்கான பாதையை அறிமுகப்படுத்துகின்றார். பாதைனா மீன்ஸ், மார்க்கம். எதனால் ஸ்ரேயஸை அடைய முடியும் அந்த பாதை அறிமுகப்படுத்தப்படுகிறது. பிறகு எதனால் பிரேயஸை அடையலாம் அந்த பாதையும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்ப இரண்டு சாத்தியம், இலக்குகள், இரண்டு சாதனைகள், அதையும் அறிமுகப்படுத்துகின்றார். முதல்ல லட்சியம், அதற்கு பிறகு சாதனை. சாத்தியம், சாதனை என்று சொல்கின்றோம். அதை அறிமுகப்படுத்தி யார் ஸ்ரேயஸ் என்ற சாத்தியத்தை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்கள் அதற்கான சாதனையை தேர்ந்தெடுக்க வேண்டும். யார் பிரேயஸ் என்ற சாத்தியம், இலக்கை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்கள் அதற்கான சாதனையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற சாதனையும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. பிறகு அடுத்த கருத்தாக இவர் இங்கு கூறுவது, நாம் சாத்தியத்தை முடிவு செய்து விட்டால் அதுல நமக்கு சாய்ஸ் இருக்கு. தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு நமக்கு எதில் இருக்கின்றதுன்னா லட்சியத்தில் இருக்கின்றது. அதை முடிவு செய்து விட்டால் சாதனையில் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இல்லை என்று குறிப்பிடுகின்றார். லட்சியத்துல நமக்கு சாய்ஸ் இருக்கு, ஆனா அதற்குரிய பாதையில சாய்ஸ் கிடையாது. ஸ்ரேயஸ் என்ற ஒன்று எனக்கு லட்சியம் என்றால் அதற்கு என்ன மார்க்கமோ அதுலதான் போயாகணும், வேற சாய்ஸ் கிடையாது. அதே போல எனக்கு இன்பந்தான் வேண்டும்னு முடிவு செய்து விட்டால் அதற்கு என்ன மார்க்கமோ அதைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர வேறு பாதையை எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப நம்ம வாழ்க்கையில லட்சியத்துலதான் சாய்ஸ் இருக்கே தவிர லட்சியத்திற்கான பாதை, சாதனையில நமக்கு சாய்ஸ் இல்லை. அதை எப்படி கூறுகின்றார்? ஒரு ஜீவனுக்கு, அதாவது மனிதனுக்கு ஸ்ரேயஸ், பிரேயஸ் என்ற இரண்டு லட்சியங்கள் அவன் முன் இருக்கின்றது. அதை அவன் தேர்ந்தெடுக்க வாய்ப்பும் உண்டு. இவன் எதை தேர்ந்தெடுக்கின்றானோ அதற்குரிய சாதனையில் இந்த ஜீவன் பந்தப்பட்டு விடுகின்றான், கட்டுண்டு விடுகின்றான் அப்படின்னு சொல்றார். அதாவது அந்த சாதனையில் நாம் பிணைக்கப்பட்டு விடுகின்றோம், அதுல நமக்கு சாய்ஸ் இல்லை. இரண்டுமே பந்தம்தான். ஸ்ரேயஸை தேர்ந்தெடுத்து விட்டால் அதற்குரிய சாதனையில் நாம் கட்டுண்டு விடுகின்றோம். பிரேயஸை தேர்ந்தெடுத்து விட்டால் அதற்குரிய சாதனையில் நாம் கட்டுண்டு விடுகின்றோம் என்று ஒரு மனிதனை சாதனைகள் கட்டுகின்றது, கட்டுப்படுத்துகின்றது. காரணம் என்ன? அதற்குரிய சாத்தியத்தில் அவனுக்கு விருப்பம் இருப்பதனால். இவ்விதம் லட்சியம், லட்சியத்திற்கான சாதனை, அந்த சாதனையில் ஜீவன் கட்டுண்டு இருக்கின்றான் என்று கூறி அதற்கு அடுத்த கருத்தாக இங்கு என்ன கூறுகின்றார்? ஒருவன் அறிவை பயன்படுத்தி பிரேயஸை விட்டு ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதெல்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு எதற்கு என்றால் நமக்கு சரியான சாத்தியத்தை அறிமுகப்படுத்துவதற்காக, சரியான சாத்தியத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்வதற்காக. அதில் என்ன சொல்கின்றார்? யார் விவேக சக்தியினால் அறிவின் துணை கொண்டு பிரேயஸை, இன்பத்தை துறந்து நன்மையை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் மோட்சத்தை அடைவார்கள். யார் பிரேயஸை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்கள் சம்சாரத்தில் இருந்து, துக்கத்தில் இருந்து சம்சாரிகளாக இருப்பார்கள் என்ற கருத்தையும் குறிப்பிடுகின்றார். அப்ப இங்க முதல் இரண்டு மந்திரங்களில் ஸ்ரேயஸ், பிரேயஸ் என்ற லட்சியம். இது மோட்சம் வரைக்கும் செல்ல வேண்டாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு சாய்ஸ் இருக்கு. எப்படிப்பட்ட ஒன்றை நாம் தேர்ந்தெடுத்தல். அது காலையில எழுந்த உணவாகலாம், அது இன்பத்தை கொடுக்கும் உணவை தேர்ந்தெடுக்கலாம், நன்மையை கொடுக்கும் உணவை தேர்ந்தெடுக்கலாம். நம்முடைய பேச்சு
இன்பத்தை கொடுக்கும் பேச்ச பேசலாம், நன்மையை கொடுக்கும் பேச்ச நம்ம பேசலாம். அதே போல நம்ம எதை கேட்கின்றோம், இன்பத்தை கொடுக்கும் விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், நமக்கு நன்மையை கொடுக்கும் விஷயத்தை கேட்கும் சூழ்நிலையில் நம்மை நாம் அமர்த்தலாம். அதே போல நண்பர்கள், நாம் படிக்கின்ற புஸ்தகங்கள், அல்லது டெலிவிஷன்லயே நம்ம பார்க்கிற சேனல், அதுல நன்மையை கொடுக்கிறதையும் பார்க்கலாம், இன்பத்தை கொடுப்பதையும் பார்க்கலாம். அப்படி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பிலையும் இந்த 2 சாய்ஸ் முன்னாடி நின்று கொண்டே இருக்கு. எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பார்க்கிறது, கேட்கிறது, யாருடன் நட்பு வைப்பது, எந்த புஸ்தகத்தை படிப்பது, எப்படி வாழ்வது, எல்லாத்துலயும் நமக்கு சாய்ஸ் இருக்கு. 2 சாய்ஸ். அப்பொழுது கொடுக்கின்ற இன்பத்தை நான் தேர்ந்தெடுப்பதா, அல்லது எனக்கு எது நன்மையோ அதை தேர்ந்தெடுப்பதா? அதே போல பல பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவார்கள். ஒருவர் நீ இப்படி இரு, இந்த மாதிரி நடந்து கொள்னு அட்வைஸ் பண்ணுவார்கள். இனியொருவர் இனியொரு விதமான அட்வைஸ் பண்ணுவார்கள். பெரியவங்க சொல்ல கேட்காதன்னு ஒருவர் சொல்வார்கள், ஒரு நண்பன் சொல்லுவான். இனியொருவர் பெரியவர்கள் சொல்ல கேட்டு நடன்னு சொல்லுவான். அப்ப நமக்கு சாய்ஸ் இருக்கு, எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனா பொதுவா நம்ம மனம் எதை நாடி போகும், எது அந்த நேரத்துல இன்பமோ, ஷூட்டிங் பிளஷர் அப்படின்னு சொல்வார்கள். அந்த நேரத்துல எது இன்பத்தை கொடுக்குமோ அந்த அட்வைஸை கேட்போம், அதை தேர்ந்தெடுப்போம். அதனால் நமக்கு என்ன நிலை ஏற்படும் அதை கூறுகின்றார். எது நமக்கு நன்மையோ அதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்ப யாராவது நம்மிடம் ஒரு குறை சொன்னால் அவர்கள் எதை சொல்கின்றார்கள், அந்த வார்த்தை நமக்கு நன்மையை கொடுப்பது. யாராவது நம்மை புகழ்ந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கணும். காரணம் என்ன, அதற்கு நாம் மயங்கி தவறு நடப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் குறை கூறுபவர்கள்தான் நமக்கு நன்மையை தருகின்றார்கள். நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோம், யார் சொல்லை கேட்கின்றோம், எந்த சூழ்நிலையில் நம்மை நாம் வைத்துக் கொள்கின்றோம், இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மிடத்துல தான் சாய்ஸ் இருக்கு. அதை நாம் தான் நிர்ணயம் செய்கின்றோம். அதனால பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கைய நாம் தான் முடிவு செய்து கொண்டுள்ளோம். எந்த சூழ்நிலையை நாம் உருவாக்கியுள்ளோம் அப்படிங்கிறது நம்ம தான் பண்ணியிருக்கோம். இந்த சூழ்நிலையில இருந்து கஷ்டப்படுறேன்னு நம்ம சூழ்நிலையை குறை சொல்றோம். ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் அந்த சூழ்நிலையை உருவாக்கியதே நம்ம தான் தேர்ந்தெடுத்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உள்ளோம். பிறகு பிரேயஸை தேர்ந்தெடுத்திருந்தால் அந்த நேரத்தில் இன்பம் வரும், பிறகு நமக்கு துன்பம் வரும். துன்பம் வரும் பொழுது சொல்லுவோம், நான் இந்த சூழ்நிலையிலிருந்து கஷ்டப்படுறேன், அந்த சூழ்நிலையை யார் உருவாக்கினார்கள் அப்படின்னா நான் தான் தேர்ந்தெடுத்துள்ளேன், என்னை அறியாமல் ஒரு காலத்தில். இப்ப இங்க என்ன கூறுகின்றார், ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற 2 சாத்தியம், 2 இலக்கு. அந்த 2 இலக்குக்கும் தனித்தனி பாதை உண்டு. அந்த பாதையில் நமக்கு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒருவன் லட்சியத்தை தேர்ந்தெடுத்து விட்டால் அதற்குரிய சாதனையில் அவன் கட்டுண்டு விடுகின்றான். பிறகு அந்த சாதனையை பின்பற்றி அந்த சாத்தியத்தை அடைகின்றான். யார் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுத்து பிரேயஸை விடுகிறார்களோ அவர்களுக்கு நன்மை ஏற்படுகின்றது, அல்லது உத்தமமான பலன் கிடைக்கின்றது. யார் பிரேயஸை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகின்றது என்று நம்முடைய புருஷார்த்தத்தை, லட்சியத்தை அறிமுகப்படுத்துகின்றார். இனி நம்முடைய அடுத்த விசாரம், பிரேயஸுக்கு என்ன சாதனை இங்கு குறிப்பிடுகின்றார், ஸ்ரேயஸுக்கு என்ன சாதனையை இங்கு குறிப்பிடுகின்றார். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் பிரேயஸ் இந்த 2க்கும் பொதுவான சாதனை ஒன்று இருக்கிறது. அது நன்மையாகலாம், இன்பமாகலாம். அதற்கு பொதுவான ஒரு பாதை தர்ம புருஷார்த்தம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. தர்ம புருஷார்த்தம் என்றால் நல்ல காரியங்கள் செய்தல், தர்மத்தை பின்பற்றுதல். இங்க தர்மம்னா நற்குணங்கள் அல்ல. அதாவது நம்ம பூஜை செய்தல், யாகம் செய்தல், அல்லது தானம் செய்தல், இது போன்ற, அல்லது நம்முடைய கடமைகளை செய்தல், இது போன்ற புண்ணியத்தை கொடுக்கின்ற கர்மத்தில் ஈடுபடுதல், புண்ணியத்தை சம்பாதித்தல். இப்ப சாஸ்திரம் புண்ணியத்தை பணத்துக்கு நிகரா கூறுகின்றது. புண்ணியம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத தனம். கண்ணுக்கு தெரிகிற பணம் நம்ம சம்பாதிக்கிற பணம், வீடு, பணம், உறவினர்கள்.
கண்ணுக்கு தெரியாத பணம் அப்படிங்கிறது புண்ணியம். இந்த புண்ணியம் நற்செயலின் மூலமாக வருவது. இதத்தான் கர்ம என்று சாஸ்திரம் அழைக்கின்றது. வேதத்தினுடைய கர்மகாண்டமானது விதவிதமான யாகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், தியானங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி, இதையெல்லாம் செய்தால் இந்த கர்மத்தின் விளைவாக புண்ணியம் என்கின்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத பலன் கிடைக்கும். இதத்தான் தர்மம் அல்லது கர்ம என்று சொல்கின்றோம். இப்ப கர்ம என்பது ஒரு சாதனை, அதிலிருந்து கிடைப்பது புண்ணியம். இப்ப இந்த இடத்துல இந்த புண்ணியத்தை நாம் 2 லட்சியத்திற்காகவும் பயன்படுத்தலாம். புண்ணியம்ங்கிறது காமன் ஃபேக்டர், பொதுவானது. எப்படி பணம்ங்கிறது பொதுவானது. பணம் நல்லதா கெட்டதான்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? பணம் நல்லதும் அல்ல கெட்டதும் அல்ல. அதை எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நம்முடைய நன்மைக்கும் பணத்தை பயன்படுத்தலாம், நம்முடைய தீமைக்கும் பணத்தை பயன்படுத்தலாம். அதாவது ஒரு பணத்தை வச்சு ஒரு புஸ்தகம் வாங்கலாம், உபனிஷத் புஸ்தகத்தை வாங்கலாம், படிக்கலாம். அந்த பணத்தை தானம் பண்ணி மனதை விரிவு செய்யலாம். இப்ப பணம் தான் நம்முடைய மனதை விரிவுபடுத்தும். பணம் பகவான் நமக்கு கொடுத்திருந்தால் புண்ணிய செய்யறதுக்கான சாதனையை கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அதை தகுதியானவர்களுக்கு கொடுத்து நம்ம புண்ணியத்தை சேர்த்திக்கலாம். அப்ப செல்வம் அப்படிங்கிறது புண்ணியத்தை கொடுக்க ஒரு சாதனை. அதே செல்வத்தை பயன்படுத்தி தானே பாபம் செய்கின்றார்கள். அதே செல்வத்தினுடைய மமதையினால் ஒருவன் பாபத்தையும் செய்யலாம், மதுவை அறிந்து வாழ்க்கையை அழிக்கலாம். பணம் அதிகமாக அதிகமாக அழிவுக்கும் அது காரணம், அது புண்ணியத்திற்கும் காரணம். அதே போல எப்படி பணத்தை நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாதோ, அதே போல சாஸ்திரத்துல புண்ணியத்தையும் நல்லதா கெட்டதான்னு சொல்ல முடியாது. புண்ணியம்ங்கிறது எல்லாத்துக்குமே புண்ணியம் வேணும் புண்ணியம் வேணும்னு சொல்றோம். அது காமன் ஸ்டேட்மெண்ட், பணம் வேணும்னு சொல்றது போல அந்த புண்ணியத்தை எதற்கு நாம் பயன்படுத்துகின்றோம் அதுதான் இங்கு கருத்து. இங்கு சாஸ்திரம் என்ன கூறுகின்றது? அந்த புண்ணியத்தை ஸ்ரேயஸுக்கு பயன்படுத்தலாம் அல்லது பிரேயஸுக்கு பயன்படுத்தலாம். புண்ணியம்ங்கிற புருஷார்த்தத்தை எடுத்துட்டு எனக்கு புண்ணியம் வேண்டும், அந்த புண்ணியத்தை பயன்படுத்தி நான் இன்பத்தை அடைய வேண்டும். அந்த இன்பம் இகலோக இன்பம், பரலோக இன்பம் என்றெல்லாம் சொல்லி இன்பம்ங்கிற லட்சியத்திற்கு புண்ணியத்தை பயன்படுத்தலாம். அல்லது ஸ்ரேயஸ் நன்மைக்காக புண்ணியத்தை பயன்படுத்தலாம். இப்ப இறைவனை வழிபட்டு அந்த வழிபாடு என்ற கர்மத்தில் வருகின்ற புண்ணியத்தின் மூலமாக நம்ம இறைவனிடம் எதை யாசிக்கின்றோம்? மன தூய்மையை கேட்கிறோமா அல்லது இகலோக ஐஸ்வர்யத்தை கேட்கின்றோமா? அது நம்முடைய கையில். அப்ப சாதனை கர்ம என்ற ஒரு சாதனை புண்ணியம் என்கின்ற பலனை கொடுத்து அந்த புண்ணியத்தை நாம் சங்கல்பத்தின் மூலமா பயன்படுத்தணும். எனக்கு மன தூய்மை தான் வேண்டும் என்று புண்ணியத்தை பயன்படுத்தலாம். அல்லது ஆசிரியர் வேண்டும், அதற்கு தகுந்த ஆரோக்கியம் வேணும், இந்த ஆரோக்கியத்தை கேட்பதோ இதெல்லாம் காமிய கர்மம் அல்ல. ஏன்னா அது என்னுடைய மோட்சத்திற்காக என்ற லட்சியத்தில் கேட்கும் பொழுது புண்ணியம் அதற்கு பயன்படும். இன்பத்திற்காக இகலோக சுகத்திற்காக என்றும் இந்த புண்ணியத்தை பயன்படுத்தலாம். அப்போ 3 பேர் தர்மத்தை பின்பற்றுவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் கூறும். ஒன்று யார் இன்பத்தை நாட விரும்புகிறார்களோ அவர்களும் தர்மத்தை பின்பற்றுவார்கள். அதாவது விதவிதமான யாகம், பூஜைகள், கர்மம் இதெல்லாம் செய்வார்கள். பிறகு யார் மன தூய்மை அடைய விரும்புகின்றார்களோ அவர்களும் தர்மத்தை பின்பற்றுவார்கள். அவர்கள் ஏன் தர்மத்தை பின்பற்றுவார்கள்னா அவர்களுக்கு மன தூய்மை வேண்டும், மோட்சத்திற்கான சாதனை வேண்டும், அதற்கு அதை அவர்கள் பின்பற்றுவார்கள். 3வது தர்மத்தை பின்பற்றுபவர்கள் ஞானிகள். அப்படின்னு 3 பேர் 3 காரணத்துக்காக தர்மத்தை பின்பற்றுவார்கள். ஒன்று போகிகள் போகத்திற்காக, யோகிகள் யோகத்திற்காக. ஞானிகள் எதற்கு தர்மத்தை பின்பற்றுவார்கள்னா சாஸ்திரம் கூறுகின்றது ஞானிகள் தர்மத்தை தர்மத்திற்காக பின்பற்றுகின்றார்கள். மற்ற இருவரும் தர்மத்தை தர்மத்திற்காக பின்பற்றவில்லை, தர்மத்தை ஒரு சாதனையாக பயன்படுத்துகின்றார்கள். ஆனா ஞானிகளுக்கு சித்த சுத்தியும் வேண்டாம், போகமும் வேண்டாம். போகம் வேண்டாம், வைராகியம் இருக்கு.
சித்த சுத்தி வேண்டாம், ஏன்னா சித்த சுத்தியை அடைந்தாச்சு, ஞானத்தையும் அடைந்தாச்சு. அப்ப அவர்களுக்கு எதுவுமே லட்சியம் இல்லை. எதற்கு தர்மத்தை பின்பற்றணும்னா தர்மத்தை தர்மத்திற்காக, அல்லது தர்மத்தை அவர் பின்பற்றுவது ஸ்வபாவம். அதே போல இறைவனை வழிபடுவதும் கூட, பக்தி செலுத்துவதும் 7வது அத்தியாயத்தில் பகவான் கூறுவார், மற்றவர்கள் ஒரு காரணத்திற்காக என்னை வழிபடுகின்றார்கள், ஞானி என்னை வழிபடுவது எனக்காக. அப்படி ஞானி ஒருவன்தான் தர்மத்திற்காக தர்மத்தை பின்பற்றுகின்றார். மற்றவர்களெல்லாம் தர்மத்தை மன தூய்மைக்காகவோ அல்லது புலன் இன்பத்திற்காகவோ பின்பற்றுவார்கள். அதுல சுயநலம் இருக்கின்றது, இருந்தாலும் தர்மத்தை அப்படித்தான் பின்பற்றுவார்கள், பின்பற்றட்டும். ஆனால் ஞானி ஒருவன்தான் தர்மத்தை தர்மத்திற்காக பின்பற்றுவான். இப்ப இங்கு சாதனையாக இவர் கூறுவது, கர்ம என்பது ஸ்ரேயஸிற்கும் பிரேயஸிற்கும் பொது. இனி ஸ்ரேயஸுக்கு இனி ஒரு சாதனை உண்டு, அதைத்தான் ஞான மார்க்கம், ஞான யோகம் என்று இங்கு யமதர்மராஜா அழைக்கின்றார். இப்ப நச்சிகேதனை பார்த்து சொல்றார், நீ ஞான யோகம் என்ற சாதனையை தேர்ந்தெடுத்து அதில் நீ இப்பொழுது பந்தப்பட்டுள்ளாய், கட்டுண்டு இருக்கின்றாய். இங்க கட்டுண்டு இருத்தல் அப்படின்னா அதிலிருந்து விடுதலை அடைவதற்காக இந்த ஞான யோகத்தை நீ இப்பொழுது தேர்ந்தெடுத்து கர்ம மார்க்கத்தையும் தியாகம் செய்து, என்ன தேவையான புண்ணியத்தை நீ அடைந்து விட்டாய், அதையும் தியாகம் செய்து நீ இப்பொழுது ஸ்ரேயோ மார்க்கத்திற்குள் வந்துள்ளாய் என்று நச்சிகேதனுடைய விவேக வைராகியத்தை யமதர்மராஜா ஸ்துதி செய்கின்றார், புகழ்கின்றார். இப்ப எந்த யமதர்மராஜா நச்சிகேதனை பார்த்து இதை எடுத்துக்கொள் அதை எடுத்துக்கொள்னு சொன்னாரோ, அதே யமதர்மராஜா நீ இதை எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால் நீ மேலானவன், உத்தமமானவன் என்று நச்சிகேதனுடைய விவேக வைராகியமும் புகழப்படுகின்றது. இதுதான் முதல் 2 மந்திரத்தினுடைய சாராம்சம். இப்ப இந்த மந்திரத்தில் அந்யத் ஸ்ரேயக அந்யத் பிரேயக இப்படி ஆரம்பிக்கின்றார். ஸ்ரேயஸ் என்பது ஒன்று, பிரேயஸ் என்பது வேறு, இரண்டும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டது. உபே நானார்த்தே புருஷம் சினீதக, இந்த இரண்டும் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற 2 லட்சியமும் ஒரு மனிதனை விதவிதமான லட்சியத்தில் கொண்டு விடுகின்றது, விதவிதமான வேறுபட்ட சாதனையில் பிணைக்கின்றது. பிறகு தயோகோ ஸ்ரேயக ஆததானஸ்ய, இந்த 2இல் ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற இந்த 2இல், அதாவது நன்மை இன்பம் என்ற இந்த 2இல் யார் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்கின்றார்களோ, ஆததானஸ்யன தேர்ந்தெடுத்தல், யார் தேர்ந்தெடுக்கின்றார்களோ, சாது பவதி, அவர்களுக்கு சாது ஏற்படுகின்றது. சாது என்றால் மேலான நன்மை அல்லது மோட்சமானது அவர்களுக்கு கிடைக்கின்றது. பிறகு இனி ஒன்று, ஹீயதே அர்த்தாத், ஒருவன் லட்சியத்திலிருந்து நன்மையிலிருந்து அல்லது மோட்சத்திலிருந்து வீழ்ந்து விடுகின்றான். யார்? எவன் ஒருவன் பிரேயஸை தேர்ந்தெடுக்கின்றானோ. இப்ப பிரேயஸை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவன் வீழ்ச்சி அடைகின்றான், ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவன் மேன்மை அடைகின்றான். இப்ப இந்த ஒரு அவேர்னஸ் நம்ம மனதிற்குள் வர வேண்டும், முக்கியமான ஒரு அவேர்னஸ். அது வந்தா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நமக்கு சாய்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரலாம். சாய்ஸ் இருக்கு, தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு இருக்குன்னு உணர்ந்த உடனே நம்ம அறிவை பயன்படுத்தி சரியானதை தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியான நண்பர்கள், சரியான உறவினர்கள், உறவினர்களிடம் கூட சரியான இணக்கம், பிறகு சரியான நூல், சரியானதை பார்த்தல் என்று, அதே போல சரியான உணவு என்று அனைத்திலும் நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டும். எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் முன்னாடி சாய்ஸ் இருக்கு. ஒன்று என்னை மயக்குவது, ஒன்று எனக்கு நன்மையை தருவது. இதுல எனக்கு எது நன்மையை தருமோ அதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நமக்கு இந்த ஒரு சாய்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மை அல்லது ஒரு பேருண்மை மனதில் தெரிந்தாக வேண்டும். அதான் ஹியூமன் பீயிங். மனிதனுக்கும் மிருகத்திற்கும் உள்ள வேற்றுமையே இந்த சாய்ஸ் தான்.
மிருகத்துக்கு சாய்ஸ் கிடையாது. இப்ப மாட்டுக்கு நம்ம இன்னைக்கு மானை சாப்பிடலாமா அல்லது புல்ல சாப்பிடலாமாங்கிற சாய்ஸ் கிடையாது. அதே போல புலி சிங்கத்துக்கு இன்னைக்கு வெஜிடேரியனை ஃபாலோ பண்ணலாமா அல்லது நான் வெஜிடேரியன் சாப்பிடலாமா அதெல்லாம் கிடையாது. காரணம் என்ன? அது ப்ரோக்ராம்டு. அது எப்படி படைக்கப்பட்டுள்ளதோ அது இயற்கையா போகும். ஆனா நமக்கு தான் சாய்ஸ் இருக்கு. இன்று எதை நான் உட்கொள்வது, எவ்வளவு உட்கொள்வது, எப்படி உட்கொள்வது, ஒவ்வொன்றிலையும் நமக்கு சாய்ஸ் இருக்கு. அப்ப இந்த சாய்ஸ் இருக்கிறது தான் மனிதனுக்கு கொடுத்த கிஃப்ட். மிருகத்துக்கு மனுஷனுக்கு என்ன வேற்றுமை இறைவன் கொடுத்துள்ளார் அப்படின்னா, இந்த சாய்ஸ் தான் மனுஷனுக்கு கொடுத்த கிஃப்ட். அதை கிஃப்ட்னு சொல்லலாம் எப்பொழுதுனா நல்லதை சூஸ் பண்ணியிருந்தோம்னா, அல்லது சாபம் கர்ஸ்ன்னு சொல்லலாம் எப்பொழுது தீயதை தேர்ந்தெடுக்கும் பொழுது. அப்போ சாய்ஸே நல்லதா கெட்டதா அப்படின்னா அதுவும் நம்ம எதை சூஸ் பண்றோம் அதை பொறுத்து தான். நல்லதை சூஸ் பண்ணும் பொழுது அந்த சாய்ஸ் நமக்கு கிஃப்ட் ஆகுது. தீயதை சூஸ் பண்ணும் பொழுது அந்த சாய்ஸே நமக்கு சாபமாகிறது. அப்ப தீயதை சூஸ் பண்ணும்போது சாய்ஸ் இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா பகவான் ரொம்ப பொதுவா இருந்துட்டார். நான் உனக்கு ரெண்டையும் காட்டி கொடுக்கிறேன், அறிவையும் கொடுத்து விட்டேன், பிறகு நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதைத்தான் இங்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த ஒரு அவேர்னஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு சாய்ஸ் இருக்கு, நான் தான் ரெஸ்பான்சிபிள். இந்த வேதாந்தத்துல கர்மா தியரி எதற்கு பேசுறோம் அப்படின்னா, அனைத்திற்கும் நானே பொறுப்பு அப்படிங்கிற அறிவுக்காகத்தான். ஆனா பழக்கத்துல இது முற்றிலும் தவறா பயன்படுத்தப்பட்டு விட்டது. கர்மா தியரி நான் பொறுப்பு இல்லை, ஏதோ என் தலையெழுத்து, வேற ஏதோ கிரகம் செஞ்ச தோஷம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா சாஸ்திரம் அனைத்து அனர்த்தத்திற்குமோ அர்த்தத்திற்குமோ நம்ம தான் ரெஸ்பான்சிபிள், நாம் தான் பொறுப்பு. யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது, யாரும் பொறுப்பல்ல. நம்முடைய முன்னேற்றத்திற்கு மற்றவர்கள் உதவியுள்ளார்கள், நம்ம தான் பொறுப்பு. அதே போல இனியொருவனுடைய முன்னேற்றத்திற்கு அவன் தான் பொறுப்பு. நம்ம உதவலாம், உதவாம இருக்கலாம், அது வேறு விஷயம். முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மை சார்ந்தது. இந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வைக்கிறது தான் இந்த கர்மா தியரியினுடைய தத்துவம். பிறகு இரண்டாவது மந்திரத்தில் ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதக, அதாவது ஒரு மனிதன் முன் ஸ்ரேயஸ் பிரேயஸ் இந்த இரண்டும் நிற்கின்றதாம். அப்படியே காத்துட்டு முன்னாடி நிற்கின்றதாம். பிறகு யார் என்ன செய்கின்றார்கள்? தௌ வி வினக்தி தீரக. உபனிஷத்துல பயன்படுத்துற சொல் நம்ம முண்டகோபனிஷத்துல எல்லாம் படிச்சிருக்கோம். தீரக, ஒரு தீரனானவன் இதை பிரிக்கின்றான். இதை பிரிக்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. ஒரு தீரன்தான் எது நன்மை எது இன்பம் என்று பிரிக்கின்றான். பல பேர்த்துக்கு பிரித்து பார்க்கவே தெரிவதில்லை. அதாவது இது நல்லது இது கெட்டதுன்னு பிரித்து பார்க்கின்ற அறிவே பலருக்கு இல்லை. ஒருவர் பல காலம் மாமிச உணவு உட்கொண்டு கொண்டு இருந்தாராம். அது அவர்களுடைய குடும்ப பழக்கம். திடீர்னு விட்ட உடனே இந்த இளவுக்கு போனா எப்படி துக்கம் விசாரிப்பார்கள், அப்படி விசாரிக்க வந்துட்டாங்களா? இல்லை, என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த தப்பு பண்ணினேன்னு சொல்லி. காரணம் என்ன? அவர்களை பொறுத்தவரை நன்மை தீமையையே பிரிக்க தெரியவில்லை. அப்ப விவேகிதான் இது நல்லது இது தீயது என்று பிரித்து பார்க்கின்றான். அதே போல யாராவது நம்ம கிட்ட பேசுனா அந்த வார்த்தையை பிரிச்சு பார்க்கணும். இவர்கள் நம்முடைய இன்பத்திற்காக இதை சொல்கிறார்களா அல்லது நன்மைக்காக சொல்கிறார்களா? இவர்களுடைய வார்த்தை நமக்கு நன்மையை கொடுப்பதா அல்லது இன்பத்தை கொடுப்பதா? இப்போ வீட்டில் பல பேர் இந்த யங்ஸ்டர்ஸ் இனி ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுவார். நீ எதற்கு வீட்டில் கூட்டு குடும்பம் இருக்க, விட்டுட்டு வா. இது ஒரு அட்வைஸ், காமனா எல்லாத்துக்கும் கிடைக்கிற அட்வைஸ். இப்போ இதை நம்ம கேட்கிறோம். கேட்டு அந்த நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா தீர்வு காண்பதற்கு சிலர் ஒரு சொல்யூஷன் கொடுப்பார்கள், சிலர் நன்மைக்கு உபதேசம் செய்வார்கள். அதை நம்ம பிரித்து பார்க்கணும். எதை நான் எடுத்துக்கொள்வது, எதை எடுத்துக்கொண்டால் எனக்கு உண்மையான நன்மை கிடைக்கும், அந்த நேரத்தில் வர்ற கஷ்டத்துக்கு நிவர்த்திய நாடுவதா அல்லது முழுமையான என்னுடைய வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை தேர்ந்தெடுப்பதா? இதுல நம்ம என்னைக்கு துயரத்திற்கு தயாராகிறோமோ அப்பொழுதுதான் பேரின்பத்திற்கு தகுதி ஆகின்றோம்.
இந்த துயரத்தை கண்டு பயந்து ஓடத்தான் நம்ம பிரேயசையே தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா இது எப்படின்னா, பிரேயசை தேர்ந்தெடுக்கும் போது அதிகமான துயரத்திற்குள் வேறு வழி இல்லாமல் சிக்குகின்றோம். நாம் தேர்ந்தெடுத்து எப்பொழுது துயரத்திற்கு நான் தயார், என்ன கஷ்டம் வந்தாலும் அதை விட்டு நான் ஓடவில்லை, அதை நான் சந்திக்கின்றேன் அப்படிங்கிற சக்தி யாருக்கு வருகின்றதோ அவர்கள்தான் மோட்சத்திற்கு தகுதி. இப்ப என்னைக்குமே துயரத்தை கண்டு ஓடக்கூடாது. இந்த பிரேயஸ் அப்படிங்கிறது அப்ப கொடுக்கிற இன்பம், ஸ்ரேயஸ்ங்கிறது அப்பொழுது நமக்கு துன்பமாக தெரியும். இதை அறிவு பூர்வமாக யார் முதலில் பிரிக்கின்றார்களோ அது யார்னா தீரன்தான் பிரிப்பான். தீரன்தான் இதை பிரிப்பான். பிறகு ஸ்ரேயகி தீரக அபிப்ரேயசோ விருணீதே. ஒரு தீரன் பிரேயஸை தியாகம் செய்து ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்கின்றான். அவன் பிரிக்கிறது மட்டுமல்ல, சில பேர் பிரித்து விடுவார்கள், தேர்ந்தெடுக்கிற சக்தி இருக்காது. முதல்ல அறிவு பூர்வமாக பிரிக்க வேண்டும். எது எனக்கு நல்லது அதை நான் தேர்ந்தெடுத்து பிரித்து, பிறகு ஒன்றை தியாகம் செய்து இனி ஒன்றை நான் எடுக்க வேண்டும். பிறகு நமக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது, ஏன் மக்கள் எல்லாம் பிரேயசையே அதிகமாக தேர்ந்தெடுக்கின்றார்கள், ஸ்ரேயஸை மிக குறைவானவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்களே, அதற்கு என்ன காரணம்? இறுதி பகுதியில் யம தர்மராஜா பதில் சொல்கின்றார். மந்தக யோக க்ஷேமாத் பிரேயோ விருணீதே. மந்த புத்தி உடையவன் யோக க்ஷேமத்துக்காக, அந்த நேரத்தில் தனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதற்காக அவன் பிரேயஸை தேர்ந்தெடுக்கின்றான். யம தர்மராஜா சொல்றார், அவ்வளவு சுலபமா யாருமே ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பதில்லை. பிராயசக சாதாரணமா அதிகமான மக்கள் இன்பத்தை தான் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதற்கு காரணம் இரண்டை கூறுகின்றார். ஒரு காரணம் மந்தக, மந்த புத்தி. இந்த மந்த புத்தி உடையவன் அப்படின்னா தேர்ந்தெடுக்கிற சக்தியிலேயே நமக்கு குறை இருக்குன்னு அர்த்தம். பிரிக்கவே தெரியவில்லை, தேர்ந்தெடுக்க தெரிவதில்லை. அப்ப மந்த புத்தி உடையவனுக்கு விளங்கவில்லை, எது நன்மை எது இன்பம்னு விளங்கவில்லை. பல சமயத்துல நமக்கு நன்மைன்னு நினைச்சிட்டு தீமையை தேர்ந்தெடுத்திருப்போம். காரணம் என்ன? நமக்கு அது தெரியவில்லை, மந்த புத்தியின் காரணமாக. சரி, புத்தி சில பேர்த்துக்கு கூர்மையா இருந்தாலும் அவர்கள் ஏன் பிரேயஸை தேர்ந்தெடுக்கின்றார்கள்? யோக க்ஷேமாத். யோக க்ஷேமாத் என்றால் அந்த நேரத்தில் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற ஒரு பயத்தினால், அந்த நேரத்தில் கிடைக்கின்ற இன்பத்துக்காகவும் அந்த இன்பத்தை காப்பாற்றுவதற்காகவும் அவர்கள் மந்த புத்தி உடையவர்கள்தான் பிரேயஸை தேர்ந்தெடுக்கின்றார்கள். இவ்விதம் இந்த இரண்டு மந்திரம் இந்த உபனிஷத்திலேயே மிக முக்கியமான மந்திரம். நம்முடைய லட்சியத்தை காட்டிக் கொடுத்து அந்த லட்சியத்திற்கான சாதனையில் நாம் இணைக்கப்படுகின்றோம் என்று கூறி, நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் நமக்கு சாய்ஸ் இருக்கு. நம்ம நல்லதை தேர்ந்தெடுக்கலாம், தீயதை அல்லது இன்பத்தை தேர்ந்தெடுக்கலாம். இங்க தீயது என்று சொல்லவில்லை, இன்பம் என்று சொல்லப்படுகிறது. யாருமே சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நோய் வேணுமா ஆரோக்கியம் வேண்டுமா அப்படிங்கிறதுல சாய்ஸ் கிடையாது. எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் தான் வேணும். பிறகு சாய்ஸ்ங்கிறது எப்படி என்றால், ஒன்று இனி ஒன்று அதை போல இருப்பது, அதுல தான் நமக்கு சாய்ஸ். என்னைக்குமே ரெண்டு ஆப்போசிட்ல சாய்ஸ் கிடையாது. ஒன்று அந்த ஒன்று போல இனி ஒன்று இருக்கும், அதுல தான் நமக்கு சாய்ஸ். இங்க நம்முடைய சாய்ஸ் என்னன்னா, இன்பமா அல்லது நன்மையா? அந்த நன்மையும் இறுதியில் இன்பத்தை கொடுக்கும், அது ஒரு ரகசியம், அது நமக்கு தெரிவதில்லை. நம் நன்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும், தீரர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இவ்விதம் கூறி இதை எதற்கு அறிமுகப்படுத்தினார்? மூன்றாவது மந்திரத்துல கூறுகின்றார், நச்சிகேதா நீ ஸ்ரேயஸை தேர்ந்தெடுத்துள்ளாய். அதற்காகத்தான் இதை அறிமுகப்படுத்துகின்றார். இப்படி சாய்ஸ் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு பெரிய சாய்ஸ் கிடைச்சது. நான் உனக்கு பிரேயஸை நான் உனக்கு கொடுத்தேன், ஆனால் அதை நீ நீக்கிவிட்டு ஸ்ரேயஸை, நன்மையை தேர்ந்தெடுத்தாய்.
என்று நச்சிகேதனுடைய விவேக வைராகியத்தை யமதர்மராஜா புகழ்கின்றார். இப்ப எந்த யமதர்மராஜா கம்பல் பண்ணாரோ, நீ இதையெல்லாம் என்கிட்ட கேட்காத, வேறு எந்த வரத்தை வேண்டுமானாலும் கேள்வி சொன்னாரோ, அதே ஆசிரியர் சிஷ்யனுடைய வைராகியத்தை புகழ்கின்றார், விவேகத்தை புகழ்கின்றார், விவேகத்தை அவர் போற்றுகின்றார். என்ன சொல்கின்றார்? சத்துவம் பிரியான் பிரிய ரூபாம் ச காமான். நீ இன்பமானது, பிரியம்னா எது இன்பத்தை கொடுக்குமோ அந்த பொருள்களை என்ன செய்தாய்? அபித்யாயன், நன்கு ஆலோசனை செய்து. அதுவும் முக்கியம். துறந்ததற்கு பிறகு ஐயோ நான் துறந்துட்டனேன்னு வருத்தப்படாம நன்கு ஆலோசனை செய்து, அந்த பொருள் எவ்வளவு இன்பத்தை கொடுக்கும் என்பதையும் ஆராய்ந்து, அதனுடைய இறுதி விளைவு என்ன அதையும் நன்கு ஆராய்ந்து, அத்தியஸ்ராக்ஷீஹி, நீ அதை துறந்து விட்டாய், விளக்கி விட்டாய். நீ நான் கொடுத்த அனைத்து பிரேய சாதனைகளையும் இன்பங்களையும் நீ துறந்து விட்டாய். பிறகு இனி ஒன்றையும் சொல்கின்றார். நைதாம் ஸ்ருங்காம் வித்தமயீம் அவாப்தக. அவர் வரம் கொடுக்கும் பொழுது இரண்டாவது வரத்துல அவர் இனி ஒன்று சொன்னார். நான் மகிழ்ச்சி அடைந்து உனக்கு இந்த நகையை கொடுக்கின்றேன், தங்க நகையை கொடுக்கின்றேன் சொன்னார். இப்ப இந்த இடத்துல ஆசிரியர் கூறுகின்றார், அந்த நகையையும் நீ பெற்று கொள்ளவில்லை, அந்த தங்கத்தையும் நீ பெற்று கொள்ளவில்லை என்று சொல்லி, யஸ்யாம் மஜ்யந்தி பகவோ மனுஷ்யாகா, எந்த அந்த நகையில் இந்த உலக மனிதர்கள் மூழ்கி உள்ளார்களோ. அப்படின்னா கடோபனிஷத் காலத்திலிருந்தே இந்த தங்கம் அப்படிங்கிற ஒன்றுக்கு அடிமையாகி இருப்பதுங்கிறது தெரிய வருகிறது. இந்த தங்கம் என்ற ஒன்றுக்கு மனிதர்கள் மூழ்கி உள்ளார்கள், பொருளுக்கு மனிதர்கள் மூழ்கி உள்ளார்கள். அப்படி இந்த மனித இனமே தங்கம் போன்ற பொருளுக்கு அடிமையாகி இருக்கும் பொழுது அதை நீ ஆராய்ந்து நீக்கி உள்ளாய் என்று புகழ்கின்றார். பிறகு அடுத்த மந்திரத்தில் நமக்கு ஒன்று தோன்றலாம், ஏன் ஸ்ரேயஸ் பிரேயஸ் இரண்டையும் சேர்ந்து எடுத்துக்கொள்ள கூடாது? இரண்டுமே இருக்கட்டுமே, இன்பத்தையும் தேர்ந்தெடுப்போம், நன்மையையும் தேர்ந்தெடுப்போம், சமமாக எடுத்து கொள்ளலாமே என்றால் அது இயலாது என்று சொல்கின்றார். ஏன் இயலாது என்றால், ஒன்றை தேர்ந்தெடுப்பது என்பது இனி ஒன்றை விடுவது, ஒன்றை விட்டுத்தான் இனி ஒன்றை தேர்ந்தெடுக்க முடியும். அதற்கு இங்கு கொடுக்கின்ற காரணம், ஒன்றினுடைய பாதை வேறு, மற்றொன்றினுடைய பாதை வேறு அப்படின்னு சொல்ற. நீ ஸ்ரேயஸுக்கு போகும்போது நீ எடுத்துக்கொள்கின்ற பாதை ஒன்று, பிரேயஸை நீ வேண்டும் என்றால் அதற்கு நீ எடுத்துக்கொள்கின்ற பாதை முற்றிலும் வேறானது. ஆகவே இரண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீ பயணம் பண்ணணும். ஒன்றை நீ தேர்ந்தெடுத்தீனா இனி ஒன்றுக்கு செல்ல முடியாது என்று கூறுகின்றார். அது எதன் அடிப்படையில் பேசுகின்றார் என்றால், ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது நான் கர்த்தா அப்படிங்கிற எண்ணத்தை விடுவது, எனக்கு இது வேண்டும் என்ற சங்கல்பத்தை தியாகம் செய்தல், அதாவது விடுதல். பிரேயஸ் என்றால் நான் கர்த்தா என்று சங்கல்பம் செய்தல். அதனாலதான் ஒரு காமிய கர்மத்துல பூஜையில பார்த்தோம் அப்படின்னா சங்கல்பம்னு ஒரு அம்சம் இருக்கும். இந்த பூஜை யாகம் எல்லாம் பண்ணும்போது பார்க்கலாம், அந்த குருக்கள் சங்கல்பம் எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லுவார். சில பேர் சங்கல்பமே அரை மணி நேரம் செய்வார்கள். அதுல என்ன இருக்குன்னா, நான் இதை செய்கின்றேன், அங்க அதை உறுதி பண்ணணும், நான் தான் எஜமானன். ஏன்னா வேற யாருக்காவது இந்த புண்ணியம் சென்று விடக்கூடாது அல்லவா? அதனால நான் தான் இதை செய்கின்றேன், எனக்கு இந்த தேவதையை திருப்தி செய்வதனால் இந்தந்த பலன் வேண்டும் அப்படின்னு சொல்லி, அது சங்கல்பம் இல்லைனாலும் சங்கல்பத்தை எடுத்து நான் தான் செய்யறேன்னு சொல்ல வேண்டியது பிரேயஸ். ஆனா ஸ்ரேயஸுக்குள்ள வந்தோம் அப்படின்னா, இதை நான் செய்யவில்லை, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ ஒரு ஆக்ஷனுடைய அந்த ஆக்ஷனை செய்யறோம் அப்படின்னு கிளைம் பண்ண வேண்டியது பிரேயஸ்ல. இதை நான் செய்யல, இறைவன் என்னை கருவியாக வைத்து செய்கின்றான் அப்படின்னு நம்மை ஒரு கருவியாக்கி அந்த கர்த்திருவத்தை விடுதல் ஸ்ரேயோ மார்க்கம். நான் தான் கர்த்தான்னு கிளைம் பண்றது பிரேயோ மார்க்கம். இதை எப்படி சேர்த்த முடியும்? நானே செய்கின்றேன் சொல்வதும்
நான் செய்யவில்லை என்று சங்கல்பத்துடன் செய்கின்ற செயலும் முற்றிலும் வேறுபட்டது. ஆகவே தூரமே தே விபரீதே விஷூச்சி, அதாவது தூரம் அப்படின்னு சொல்றார். இது சம்ஸ்கிருத வார்த்தை தான். தூரம் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ், அதாவது ஸ்ரேயஸும் பிரேயஸும் முற்றிலும் வேறு வேறு திசையை சார்ந்தது. இதுல செல்பவன் வேறு, அதில் பயணம் செய்பவன் வேறு. இதெல்லாம் எப்படின்னா, ஒருவனுக்கு எதெல்லாம் பிளஸ் பாயிண்ட் நினைக்கிறானோ அதெல்லாம் மைனஸ் பாயிண்ட். இங்க விட விட சுகம், அடைய அடைய சுகம் சொல்வார்கள். ஒன்றை பெற பெற இவனுக்கு ஏதோ ஒன்றை அடைஞ்ச மாதிரி லட்சியம் மாதிரி நினைக்கின்றான். ஒருவன் ஒன்றை விட விடத்தான் அவனுக்கு சுகம் என்றால் அதுதான் அவனுடைய லட்சியமாக நினைக்கின்றான். பொதுவா யார் செல்வந்தன்? அதிகமான பொருளை சேர்த்து வைப்பவன் செல்வந்தன். பிரேயஸ் என்பவன் குறைவான பொருளில் வாழ கற்றுக்கொண்டவன், அவன் அதில் செல்வந்தன். அப்போ பொருள் குறைய குறைய இதுல நம்ம அதிகம் அடைகிறோம், அதாவது உயர்கின்றோம். பொருள் அதிகரிக்க அதிகரிக்க பிரேயஸ் மார்க்கத்துல நம்ம மேலோங்குகின்றோம். ஆகவே இது முற்றிலும் வேறு வேறு பாதையை உடையது. பிறகு மீண்டும் நச்சிகேதனை புகழ்கின்றார். நீ இந்த ஸ்ரேயோ மார்க்கத்தை எடுத்தவனாக உன்னை நான் கருதுகின்றேன். எந்த விதமான ஆசையும் உன்னுடைய மனதிற்கு சஞ்சலத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி நச்சிகேதனை மேலும் மேலும் யம தர்மராஜா போற்றுகின்றார். அதாவது இங்கு புகழ்தல் என்பது அந்த விவேக வைராகியத்தினுடைய ஸ்துதி. இவ்விதம் முதல் 4 மந்திரங்களில் லட்சியம் என்ன என்று அறிமுகப்படுத்தி நச்சிகேதன் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுத்துள்ளான் என்று நச்சிகேதன் விவேக வைராகியத்தை எல்லாம் புகழ்ந்தார். இனி அடுத்த 2 மந்திரத்தில் பிரேயஸுக்கு வருகின்றார். யாரெல்லாம் ஸ்ரேயஸை விட்டார்களோ, நன்மையை விட்டு இன்பத்தை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களுடைய நிலை என்ன என்று பிரேயஸை தேர்ந்தெடுத்தவர்களை நிந்தனை செய்கின்றார். நிந்தனை என்றால் அவர்கள் எப்படி பரிதாபத்திற்குரியவர்கள், அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் அப்படின்னு காட்டுறார். அதாவது நன்மையை புகழ்ந்தார், இன்பத்தினுடைய குறைபாட்டை இப்பொழுது எடுத்து காட்டுகின்றார். இவர்களெல்லாம் யார், எப்படி இருப்பவர்கள், இவர்களுடைய நிலை என்ன, இதையெல்லாம் வர்ணிக்கின்றார். இந்த 5வது மந்திரத்தில் அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக, யார் நன்மையை தியாகம் செய்துள்ளார்களோ அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்றால் அவித்யா. அவித்யா என்றால் அறியாமை என்ற இருளுக்குள் அவர்கள் இருக்கின்றார்கள். மத்தியே என்றால் அறியாமையில் மூழ்கி அவர்கள் இருக்கின்றார்கள். தனக்கு என்ன வேண்டும் என்றே தெரியவில்லை. முற்றிலும் பேருண்மையானது அவர்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு அது பற்றி ஒன்றும் தெரியாது. இதோட இருந்துட்டா பரவாயில்ல. அதாவது ஒருவனுக்கு ஒன்று தெரியாம இருந்துட்டா அதோட பரவாயில்ல. ஆனா அதை விட அடுத்த மோசமான நிலை இருக்குன்னு சொல்கின்றார். ஸ்வயம் தீராகா பண்டிதம் மன்யமானாக, தனக்கு பேருண்மை தெரியாது, ஆனால் தனக்கு எல்லாம் தெரிந்ததாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்வயம் தீராகனா நாங்கள் தான் தீரர்கள், வாழ்க்கையை உண்மையை உணர்ந்தவர்கள் என்றும், பண்டிதம் எனக்குத்தான் ஞானம் உண்டு, எனக்குத்தான் சரியான அறிவிருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஒரு சிஷ்யனுடைய லட்சணம் தனக்கு அறியாமை இருக்கின்றது என்ற ஞானம். எனக்கு தெரியல அப்படிங்கிறது தெரிகிறது தான் சிஷ்யனுடைய லட்சணம். சிஷ்யனா யார் இருக்க மாட்டாங்கன்னா, அவனுக்கு தெரியாது, இனி ஒன்னும் தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு அவன் ஒரு ஆட்டு மந்த மாதிரி இருந்துட்டு இருப்பான். சிலர் தனக்கு தெரியாது ஆனா தெரியும்னு நினைத்து கொண்டு இருப்பவர்கள், அவர்களைத்தான் நம்ம பலரை பார்க்கலாம். தனக்கோ உண்மை தெரியாது ஆனா தெரியும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். இவர்களிடம் நம்ம உபதேசம் செய்யக்கூடாது. இவர்களிடத்துல நம்ம உபதேசம் பண்ணா எவ்வளவு வேகமா ஒரு வார்த்தையை சொன்னமோ அதே வேகத்துல திரும்பி வரும். காரணம் என்ன?
அவர்களை பொறுத்தவரைக்கும் தனக்குத்தான் தெரியும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். இப்போ அவர்களிடம் பேசி பயனில்லை. இப்போ ஒருவனுக்கு விஷயம் தெரியாது, அதுவும் தெரியாம இருந்தா உதவி பண்ணலாம். உனக்கு தெரியாதுன்னு மென்மையா அவனுடைய அறியாமை அவனுக்கு காட்டி கொடுக்க முயற்சி செய்யலாம். எப்பொழுது அவன் விழித்து கொண்டானோ நான் இருளில் இருக்கின்றேன், இந்த இருள்ல தூங்கிட்டு இருக்கிறவன ஒன்றும் பண்ண முடியாது, இருள்ல விழிச்சிட்டு இருக்கிறவன் தான் சிஷ்யன்னு சொல்வார்கள். அவன் இருள்ல இருக்கான் ஆனா விழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் விழித்த அவன் தன்னை சுற்றி இருள் இருக்கின்றதுன்னு தெரிஞ்சிருக்கான். இருளில் உறங்கிக் கொண்டிருப்பவனை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப இவர்கள் இருளில் இருந்து தனக்கே அனைத்தும் தெரியும், தான் எது லட்சியம்னு நினைக்கிறோமோ அதுதான் லட்சியம் என்று நினைப்பார்கள். இப்ப அவர்களெல்லாம் ஸ்ரேயோ மார்க்கத்தில் இருப்பவர்களை பார்த்தால் ஏதோ பரிதாபத்திற்குரியவர்களைப் போல் பார்ப்பார்கள். அதாவது வாழத் தெரியாதவன் அல்லது ஏதோ தவறு செய்பவன், இதையெல்லாம் விட்டுட்டு இந்த உலகம் கொடுக்கிற இன்பத்தை விட்டுட்டு தியாகம் செய்பவர்களை பார்த்து பரிதாபத்திற்குரியவனாக நினைப்பான். அவர்கள் இவங்கள மனசுக்குள்ள பரிதாபத்துக்குரியவர்களாக நினைப்பார்கள், அது வேறு விஷயம். ஆனால் தனக்குத்தான் அறிவிருப்பதாக நினைக்கின்றார்கள். பிறகு அவர்களுடைய நிலையை வர்ணிக்கின்றார். தந்திரம்யமானா பரியந்தி மூடாகா, அவர்கள் இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருப்பார்கள். அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தா லட்சியத்துல ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், இது வேண்டும்பார்கள், பிறகு அதை விட்டு விட்டு வேறொன்றுக்கு செல்வார்கள். இப்படி அவர்கள் இகலோகத்திலேயே இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள். பிறகு வேறு லோகத்திற்கு சென்று மீண்டும் மனித லோகத்திற்கு வந்து அப்படியும் அலைந்து திரிவார்கள். பிறகு இவர்களுக்கு ஒரு குரு இருக்குன்னு சொல்றார். அவர்கள் யார்? அந்தேன ஏவ நீயமானா யதா அந்தாகா, கண் பார்வையற்றவர்கள் இனி ஒரு கண் பார்வையற்றவனை வழி நடத்துவது போல் இவர்கள் இனி ஒருவரை வழி நடத்துவார்கள், அல்லது இனியொருவரை வழியில் இவர்கள் செல்வார்கள். அதாவது கண் பார்வையற்றவன் நடந்து போயிட்டு இருக்கான், அவனுக்கு வழிகாட்ட வேண்டியவன் எப்படி இருக்கணும்? நல்ல கண்ணை உடையவனா இருக்கணும். இப்ப அவனும் ஒரு கண் பார்வையற்றவனா இருந்தா இவன் கீழே விழுகிற ரிஸ்க் ரெண்டா மாறிடுது. கண் பார்வையற்றவன் நடந்து போகும்போது அவன் செய்யற தப்புக்கு மட்டும்தான் கீழே விழுவான். இனி ஒரு கண் பார்வையற்றவன் அழைத்து சென்றால் அவன் செய்யற தவறிலையும் இவனும் சேர்ந்து விழுக வேண்டியது இருக்கு. இப்படித்தான் இவர்கள் இருப்பார்கள். இவர்களும் கண் பார்வையற்றவர்களாக இருந்து கொண்டு இவர்களும் மற்றவர்களை அழைத்து செல்வார்கள் அல்லது அழைக்கப்பட்டு செல்வார்கள். அப்படின்னா அந்த பரம்பரா அப்படின்னு சொல்வது. அந்த பரம்பரா, அந்தகன கண் பார்வையற்று இருத்தல். இந்த பரம்பரையும் அந்த பரம்பரை என்று ஒன்று இருக்கிறது. அதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்பிரதாயம் அப்படின்னு சொல்றோம், மரபுன்னு சொல்றோம். மரபுன்னு சொன்னா மரபுல வர்றது எல்லாமே நல்லதுன்னு அர்த்தம் கிடையாது. மரபுலயே ரெண்டு இருக்கு, சத் பரம்பரா அசத் பரம்பரா. நல்ல மரபு தவறான மரபுன்னு ரெண்டு மரபு இருக்கு. ஏன்னா நல்லதும் மரபு வழியா வந்துட்டு இருக்கும், தீயதும் அப்படித்தான் வந்துட்டு இருக்கும். அதாவது எங்க தாத்தா தானம் பண்ணார், நானும் தானம் பண்றேன்னு ஒரு மரபு வரும். எங்க தாத்தா ஒரு குடிகாரன், அதனால நானும் அப்படி இருப்பேன்னு ஒரு மரபு வரும். அப்படி இந்த மரபு இருக்கே, அதுவும் நல்லதும் உள்ளது, நல்லதாகவும் உள்ளது, தீயதாகவும் உள்ளது. அதே போல உபதேசம் சாஸ்திரம், இது சாஸ்திரத்திலேயும் விதிவிலக்கல்ல. சாஸ்திரத்திலேயும் சரியான ஒரு அறிவை ஒரு குரு சிஷ்யனுக்கு கொடுக்க, சிஷ்யன் அதே அறிவை கொடுக்க, அப்படி சரியான சாஸ்திர மரபும் உண்டு. பிறகு தீயதும் உண்டு. தீயதுன்னா தவறானது. ஒரு குரு தவறா புரிந்து கொண்டு இந்த உலகம் உண்மை, இறைவன் வேறு, நாம் வேறு, அடிப்படையில் வேறு, இப்படி ஒரு மரபு அவனுடைய சிஷ்யனுக்கு சொல்ல, இதுவும் பரம்பரையாக வரும். அப்படி மரபு என்றாலே நல்லதுன்னு அர்த்தம் கிடையாது. ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிறதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அதாவது பழமையெல்லாம் நல்லது அப்படின்னா அதையும் நம்ம பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுலேயும் இங்க ஸ்ரேயஸ் பிரேயஸை நம்ம பார்க்கணும். எதெல்லாம் பழசோ அதெல்லாம் நல்லதா இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. எதெல்லாம் புதிதோ அதெல்லாம் தீயதா இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. புதிததும் நல்லதா இருக்கலாம், பழையதும் தீயதாக இருக்கலாம். அதனால் இங்கு யம தர்மராஜா கூறுகின்றார், அந்த பரம்பரையும் உள்ளது. அதாவது
தவறான பரம்பரையும் உள்ளது. இவர்களுடைய குரு, இவர்களுடைய சிஷ்யர்கள் அந்த பரம்பரையை சார்ந்தவர்கள், இப்படி அவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறி, பிறகு அடுத்த மந்திரத்தில் இனி ஒரு கருத்தையும் கூறுகின்றார். இப்படிப்பட்டவர்களுக்கு புண்ணியம் அல்லது நற்கதி போன்றவற்றில் ஸ்ரத்தையும் இருக்காது. இவர்கள் ஏது கண்ணுக்கு தெரிகின்றதோ அதைத்தான் நம்புவார்கள். கண்ணுக்கு தெரியாததை இவர்கள் நம்ப மாட்டார்கள். இவர்களுக்கு பிரத்யக்ஷந்தான் பிரமாணம். புலனுக்கு எது புலப்படுகிறதோ அதுதான் உண்மை. புலனுக்கு எட்டாதது இவர்களுடைய அறிவுக்கும் எட்டாது. ஆகவே இவர்கள் பரலோகம்ங்கிறது ஒன்று கிடையாது. இதற்கு பிறகு, இறந்ததற்கு பிறகு ஒரு ஜீவன் தொடர்கின்றான், புண்ணிய பாபம் என்று இருப்பது, அதையும் இவர்கள் அறிய மாட்டார்கள். அயம் லோகோ நாஸ்தி பரைதி மாணி, இந்த லோகம்தான் இருக்கு, இதற்கு மேல் ஒரு நற்கதி இருக்கின்றது என்பதையும் அறிய மாட்டார்கள். பிறகு இவர்களுடைய நிலை என்ன? இப்ப யமதர்மராஜா சொல்கின்றார், புனக மே வசம் ஆபத்தியதே, இவர்கள் மீண்டும் மீண்டும் என்னுடைய வலைக்குள் வீழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். இவர்களை நான் மீண்டும் மீண்டும் பிடிக்கின்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் பிறந்து இறந்து உழன்று வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். இவ்விதம் இந்த முதல் 6 மந்திரங்களில் லட்சியத்தை அறிமுகப்படுத்தி நன்மை இன்பம், அந்த இன்பத்தை நாடுபவர்களுடைய நிலையை விளக்கினார். இனி வருகின்ற பகுதியில் சாஸ்திரத்தினுடைய பெருமை, இனி ஸ்ரேயஸுக்கு போயிடுறார். ஸ்ரேயஸ் மார்க்கம் எப்படிப்பட்டது, அந்த மார்க்கத்தில் வருபவர்கள் துர்லபம், அதனுடைய மகிமை, இதையெல்லாம் கூறப் போகின்றார். நாளை நாம் அதை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.